தமிழ்நாட்டிலேயே இதுவரை இருந்த பல்வேறு கட்சிகள், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் எல்லா கட்சியும் ஊழல் கட்சி. நான் ஆட்சிக்கு வந்துனா ஊழல் 1% இருக்காது. யாராவது உங்ககிட்ட வந்து கமிஷன் கேட்டாவோ அல்லது உங்ககிட்ட பணம் கேட்டாலோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் விஜய் என்னோட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார் விஜய். ஆனால் அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய சமீபத்திய நடவடிக்கை வந்து பல சிக்கல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்து வெளியாக இருக்கிறது. அதாவது கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தாவேக்காவுடைய பொறுப்பாளர் செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் இருக்காப்புல, பேர் அனிசா. அந்த ஆள் ஒரு பார்ட்டி ஃபண்ட் கேட்டிருக்காரு. விஜய் என்ன செய்ய போறார் என்பதை பற்றி நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில், நான் ஊழல் ஒழிக்க போகிறேன், நான் கடவுளுடைய அவதாரம், என் ஆட்சிக்கு வந்தேன்னா நதிநீர் பதிநீர் ஆகும், இந்த மாதிரி பல கருத்து. கடந்த கால ஆட்சியாளர்கள் வந்து யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா வந்து இன்னைக்கு அரசியல் வச்சாங்க மக்கள். மற்றபடி விஜயனுடைய புரட்சி, எந்த எழுச்சி, வெங்காய விளக்கு மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு எதுவுமே தெரில. அவங்க வந்து யதார்த்தமாக ஓட்டை போட்டாங்க, விஜய் வந்து அதான் நல்லது பண்ணுவாருண்டு. எப்பயுமே வந்து இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கும், புதுசாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க பின்னாடி ஓடுறது. ஏன்னா திமுக வந்து அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்து பல நலத்திட்டங்கள் பண்ணாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை ஒரு முக்கிய மாநிலமாக மாற்றினதுக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய பங்கு மிகப்பெரியது. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வாக்கு போட்டாங்க. அப்போ செய்கிற திட்டம் என்பதெல்லாம் ஒரு புறம் தான். மக்கள் வந்து புதுசாக எதிர்பார்ப்பாங்க, இந்த ஆட்சி வந்து அதாவது பெட்டராக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் எதிர்பார்க்காத வழக்கம். அந்த வேளையில் தாவேக்காவுக்கும் தற்போது வாக்க போட்டாங்க. வாக்களித்த முதல் சட்டமன்றத்தில் வந்து விஜய் பல கருத்து பேசுகிறார். சட்டப்பேரவையில் என்ன சொல்கிறார், பார்ட்டி ஃபண்ட் ஒரு ஆளை விட மாட்டேன், யாராவது உங்ககிட்ட வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னா நான் விஜய் என்னட்ட சொல்லுவேன்னு சொல்லுங்க அப்படிலாம் சொன்னார். ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடு அண்மை காலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தாவே காட்சி வந்ததுலேருந்து பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்து பல பெரிய போய் கிடக்கு. திமுக அதிமுக பார்க்காத அளவு கட்ட பஞ்சாயத்து. ஏன்னா கள்ள டிக்கெட் விற்றே பழகுன ஒரு கட்சி, பிளாக்ல டிக்கெட் விடுவாங்க. பல மாவட்ட செயலெல்லாம் இருப்பாங்க கட்சியில். தாவேக்கால என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் படம் வரும்போது மாவட்டத்தில் ஒரு 50 தேட்டரில் ஓடுவாங்க படம். ஒரு 20 தேட்டர், ஒரு 2 மாவட்ட செயலனா ஒரு 25 ஒரு 3னா 5 பிரிச்சுக்கிறது. ஒரு 5 தேட்டர், அதாவது ஒரு ரசிகர்ல ஏதாவது பாவம் வேணா தப்பி தவிர எடுத்துக்கிட்டு அந்த தேட்டரில் ஓடாது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லட்சணம் இருக்கும். 5 தேட்டர் எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் ஷோன்றது, ஒரு 10 பேனரை கட்டுறது, அப்படின்ட்டு பல விஷயம் அதுன்னு சொல்லிட்டு ரசிகரில் தூண்டி விட்டு 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி விட்டு 2000 வரைக்கும் விற்பாங்க. இப்போ அப்படியே பல கமிஷன் அடித்து பழகிட்டாங்க அந்த தாவேக்கா ரசிக குஞ்சுக. அன்னைக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்துச்சு, முன்னாடி நற்பணி மன்றமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இதான் அவங்களுடைய லட்சணம். அப்பயே ஊழல் பண்ண ஊழல் பிரச்சாரியே தான். நலத்திட்டம்னு ஏதாவது அறிவிக்கிறது, பாவம் எவனா ஒன்றுமே தெரியாது, அப்பா விஜய் ரசிகராக இருப்பான், அவன் தலையில் கட்டிடுவாங்க. எப்படியும் அண்ணன் அரசியலுக்கு வந்துடுவார், உனக்கு ஒரு ஒன்றியம் போட்டு தந்துடுறேன், அண்ணன் எம்எல்ஏ ஆயிரண்டா, அமைச்சர் ஆனால் உனக்கு எல்லாமே பார்த்து தரேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க மண்டைய கழிவு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண விட்டுருது. இது உண்மையாக இல்லைன்னு தாவேக்காரண்டே கேளுங்க. அதில் வீடியோ பார்த்தாங்கன்னா அதெல்லாம் நடந்தது உண்மை. பல நபர்கள் வந்து விஜய்க்காக, விஜய் நாளைக்கு வந்து முக்கிய புள்ளியாக வருவார், விஜய் சிஎம் ஆவார், அப்போ நம்மளாவது தொண்டர்கள்லாம் பார்ப்பாரு, ரசிகர்லாம் பார்ப்பாருன்னு நினச்சி பல நபர்கள் ஏமாந்து போயிருக்காங்க. அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்தால் பல நபர்களே இப்போ தற்போது ஏமாந்து போகக்கூடிய சூழல் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கார். இவர் எந்த கட்சியில் இருந்தவர், எந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தார்? ஆதவ அர்ஜுனா எந்த கட்சியில் இருந்தால் எந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தார்? ரமேஷ் எந்த கட்சியில் இருந்தார், எந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தார்? நிர்மல்குமார் பல கட்சி மாறினாள். நாளைக்கே இன்னொரு இடத்துல வந்து அமைச்சர் பதவி கிடைக்குன்னா அங்கே ஓடிடுவாப்புல. மத்திய அமைச்சர் தரணும், வாயா நியமன எம்பி ஆகிடு, மத்திய அமைச்சர் தரணும் ஓடிடுவாப்புல. இந்த பள்ளி கல்வித்துறையெல்லாம் இப்போ சும்மா தான் இருக்குது, வா தர்மேந்திர பிரதானுக்கு பதில் இன்னொரு ஆளுத்தையும் கூடுதலாக கொடுத்துருக்கான், உனக்கு தெரிஞ்சோன்னு நாளைக்கே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவார். அந்த அளவுக்கான கேஸுகள் தான் இவங்க. ராஜ்மோகன் மன்றத்தில் இருந்தாரா? இப்போ விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த பல நபர்களை நம்பாத விஜய் ஊழல் பெருச்சாளிகள். இவங்களாம் ஒரு ஆளும் பல கோடி வச்சுருப்பாங்க. இவங்களை நம்பி தான் அந்த கட்சியை ஒப்படைச்சிருக்காரு. முதல்ல விஜயே வந்து ஊழல் பெருச்சாளி தான். புலி படத்துக்கு வருமானத்துக்கு அதிகமான காசு வாங்கியிருக்காருன்னு ஒரு கருத்து இருக்கு. வாங்கின காருக்கு வந்து வரி ஒழுங்காக கட்டலாம். இந்த ஆடியோவை கேளுங்க. இல்லை, ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கெல்ல அந்த அந்த ஃபீல்டுலேயே அது ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் அது அமௌண்ட்டு சார், இது ரொம்ப ஹெவி சார், என்னால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரில. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணி பண்ணுங்க சரிங்களா? நம்ம ஒரு 12 பண்ணலாம், 12 பண்ணலாமா? அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது டேரக்டா எனக்கு எடுக்கனால
பிரச்சனை கிடையாது. இல்ல மத்தவங்க எல்லாம் வரும்போது அவங்க கமிஷன் அது இதுன்னு கொடுக்கறதுனால நம்ம இதெல்லாம் இல்லாம இருக்கும். இப்ப நான் வேற ஏதாவது கூட்டு வந்தா கூட நான் கமிஷன் அதுவும் கொடுக்கும் போது பெருசா போகும். இதெல்லாம் பெருசா அதனால நம்ம கிட்டே டைரக்டா இருக்கனால நான் அவரும் ரெக்கமெண்ட் பண்ணவனும் கேட்கல. அதனால அவங்களுக்கு பெருசா போகாதனால நான் 12 வரைக்கும் பார்த்துட்டு முடிக்கலாம். இப்ப 12னா ஓகே, 12:30 முடிச்சு கொடுக்கலாம். 12 lakhs எல்லாம் பயங்கர இல்ல சார், எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் இல்ல உங்களுக்கு ஃபுல் ஒப்பீனியன் வரும்ல. இப்ப பாத்தீங்கன்னா போன ஆட்சி நிறைய இது வந்து லேண்ட் விஷயம் எல்லாம் பெண்டிங்லயே கிடக்கு. அதனால போன தடவை நிறைய லேண்டு நம்ம லேஅவுட் எல்லாம் பண்ணாம ஒரு அடி இல்லாம இருக்கு. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு இந்த போன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மண்டேமர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் நல்லா ரொம்ப இது பண்ணாங்க, ரொம்ப கெடுபடியா தான் பண்ணாங்க. அப்போ ஒண்ணுல அவர் ஏதாவது லீவ்ல போனா மட்டும்தான் வேற ஆளை வச்சு அந்த ஒப்பீனியன் எல்லாம் வாங்கி எடுத்து பண்ணாங்க. ஆனா நிறைய லேண்ட் வந்து பெண்டிங்ல தான் இப்போ எரணியல் எல்லாம் வரும்போது அதுவே ஒரு சின்ன கோர்ட்டு தான் சார். அங்கெல்லாம் அவ்வளவுக்கு ஒர்க் எல்லாம் வருமானா அப்படி கிடையாது. இங்க ஆல்ரெடி இருக்கிற ஜிபி சார் தெரியும், கிங்ஸ்லி சாரு. அவ்வளவுக்கு எல்லாம் அதுல அந்த அளவுக்கு அதுல, ஏன்னா ஜிபி சாருக்கு ஒர்க்லயே கொஞ்சம் நான் பாத்திருக்கேன். நான் அவர் என்ன வந்து ஒரு கொஞ்சம் நாள் கேட்டிருந்தாரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ஒர்க்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் அவ்வளோக்கெல்லாம் இருக்கா சார். ஆக்சுவலி இந்த கோர்ட் ஒர்க் தான் கொஞ்சம் நிறைய. அவங்க மெயின் விஷயங்கள்லாம் அப்படி உங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. மெயின் விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு சின்ன விஷயங்கள்லாம் உங்கள்ட்ட அப்படி அதெல்லாம் தான் உங்கள்ட்ட ஹெல்ப்புக்கு கேட்டிருப்பாங்க. மற்றபடி மெயின் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் இன்னைக்கு தக்கரையில பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு இங்க முகமூடு இருக்குல்ல, முகமூட்ல இருந்து உள்ள அது ஒரு பெரிய லேண்ட். அது வந்து கொஞ்சம் கேஸ் லேஅவுட்ல ஆயிருக்கு. அப்ப ஜிபி ஒப்பீனியன் வந்து மத்த கிறிஸ்துராஜா நாம அப்படிதான் நினைக்கிறேன். அவருதான் அடுத்த லாஸ்ட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கே நாங்க 2.5 கொடுத்துருந்தோம். டிஜி மாத்துக்கு மேல உள்ள பத்திர ஆபீஸ்காரர் தான் கொடுத்தாரு. 2.5 கொடுத்தாரு அந்த ஊர் மட்டும். உங்களுக்கு வக்கீலுக்கு சம்பாதிக்க நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜிபி ஒப்பீனியன் நாங்க நல்லாவே வந்துடும். அமௌண்ட் உண்மையில சொல்ல போனா இதுல 15 கொடுத்து கேட்டதே ஓகே ஆச்சு. நாராயணா ஏற்கனவே ஒரு ஆளு சொல்லி ஓகே பண்ணி நம்ம வச்சிருந்தது. அடுத்து அவருக்கு நம்ம மாத்திரம். எனக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி அகஸ்டின் அவரே எங்கள்கிட்ட கேட்டாரு. அவரே எங்கள்கிட்ட கேட்டாச்சு. அவரும் ஓகே பண்ணி 15 ஓகே பண்ணது. ஆனா அவரு குடிச்சிட்டு இருப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவியர் நல்லா இல்ல தான் நாங்க கொடுக்கல. அவரு அதிகமா குடிப்பாரு, ஆபீஸ்ல எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒரே காரணத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் தெரியாம இருக்காது. அதனாலதான் நாங்க யோசிச்சோம், சரி வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருக்கோம். சரி, அதனால எப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை உடனே நான் ப்ராசஸ் பண்ணதுக்கு நான் ஏதாவது பண்ணி விடுவேன். ஓகே சார், கொஞ்சம் நீங்க யோசிக்கிறீங்க இதுல மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். சரிங்களா மேடம், நான் இது கமிஷன்லாம் போறனாலதான் நான் 12.5 முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு 2.5 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2.5 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்து முடிச்சு விட்டோம். ஆனா ஒரு 2 இயர் ரிலீவ் பண்ணுவாங்க. அவங்க கேட்பாங்க 10%, 15%, 10% வரைக்கும் கேட்கறேன், 10-15 வருஷம் கேட்கறேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது அது முடியுது. அதனாலதான் நான் அப்படி நான் உங்களுக்கு சொல்லுது. சரி, அதை நம்ம கேட்கல, ஏன்னா நம்மள்ட்ட வரனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால டைரக்டா இருக்கும், நம்மளுக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நீங்க டைரக்டா அவங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டிய இல்ல. நார்வல் உங்களை லிங்க் பண்ண உருவம் கேட்கல ஒன்றும். அதனாலதான் நான் அப்படி பேசுறது. சரி சார். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு நான் 15,000 உங்களுக்கு 12.5 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல, ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12.5 தான் நம்மளுக்கு கையில கொடுக்குறோம். அவங்களுக்கு வரது 12.5 தான் கையில வரும். அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்தேன் அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது. ஓகே சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னன்னா டிவிக்குள்ளாடி வரணுங்கிற ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. அதுல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது இருக்கு. பட் ஜிபி போஸ்டிங் கிடைச்சா அது நல்லா இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு அமௌண்ட்ங்கிறது கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியா இருந்த மாதிரி தான் சார் இருக்கு. இது பார்ட்டி ஃபண்ட். இந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போகுது? அதுல அவர் என்ன சொல்றாருன்னா பல கருத்து சொல்றாரு, நீங்க ஆடியோல கேட்டிருப்பீங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் ஒண்ணு நிர்மல்குமாருக்கு போதா, இல்ல விஜய்க்கு போதா, புஷிக்கு போதா, ஆதவுக்கு போதா? 12 லட்சம் கேட்கறாப்புல, 5 லட்சம் மற்றவங்களாம்
உங்களுக்குலாம் ஒரு 12 அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. இப்ப இந்த அளவுக்கு தாவேக்கா ஆட்சியினுடைய தூய்மைவாதம் இருக்கு. நாங்க அந்த தீய சக்தி, இவர் துயர சக்தி, தீர்ந்து போன சக்தி, நீங்க மட்டும் நல்ல சக்தியாவா இருக்கீங்க? நீங்க ஊழல் சக்தி. இன்னைக்கு நிதியமைச்சர் ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க வந்து இந்த சட்டமன்றத்துல பட்ஜெட்ல திமுகவுடைய பட்டியலை வெளியிடுவோண்டு. உங்களோட பட்டியல் நாரிக்கு இருக்கு. தேனியில லெப்ட் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு, மாவட்ட செயலாளர். அவர் மேல எஸ்பி ஆபீஸ்ல புகார் இருக்கு. வழக்கறிஞர் நியமனத்துல லஞ்சம் வாங்குறாருண்டு. நம்ம புஷி இருக்கார்ல தலைமை பொதுச் செயலாளர், பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி இருப்பாப்புல. அப்படியே ஒரு கோயிலா போறது, புண்ணியம் தேடி போறது, அடிச்ச சொத்து அப்படில அப்படி கலாண்டு வச்சிருக்காரு. கட்சிக்காரங்கள புடுங்கின காசு அப்படி. அவங்க மேல அவங்க கட்சியை சேர்ந்த வழக்கரணி பொறுப்பாளர் இருந்த ஞான சவுந்து 5 முதல் 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாருன்னு ஒரு கருத்தை வைக்கிறேன். அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அப்ப நீங்க வந்து சொல்றது வந்து மற்றவங்களும் சொல்லாமா? ஊழல் 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 போயிடுச்சு, பார்ட்டி ஃபண்ட் கேட்குறாங்கன்னு. அப்ப விஜயே நடத்துறாரு. அப்ப விஜய் தான் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாரு, முதல் ஆளா இருக்காரு. இவர் மற்றவங்களும் சொல்லுவாப்புல, யோக்கிய வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவாங்க. இந்த யோக்கியம் சொல்றாப்புல, மற்றவங்களாம் வந்து நீங்க யோக்கியமா யோக்கியமான்னு கேட்கு. நீ யோக்கியமாயா? பார்ட்டி ஃபண்ட் வாங்குறீல? நிர்மல்குமாருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நிர்மல்குமார் கூப்பிட்டு விசாரிக்கணும். இந்த மாதிரி இனிமே வந்து மத்தியில வந்து ஒன்றியத்துல ஒரு கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் கசிவு ஏற்படுது, அந்த அமைச்சரே பதவி நீக்கம் பண்ண வச்சோம்ல. இனிமேல் எந்த துறை சார்ந்து ஒரு லஞ்சம் வாங்கினோமோ அந்த அமைச்சர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும், உனக்கு எது வந்துச்சாண்டு. அதே மாதிரி சொத்து மதிப்பை போய் கணக்கெடுத்து வச்சுக்கோங்க. கூட இருப்பாங்க ஒரு அமைச்சர் பின்னாடி. இந்த அமைச்சரானதுக்கு பின்னாடி கார்ல மற்றவங்களும் வந்தவங்களும் ஒரு கோஷ்டி சுத்துங்க, ஒரு 10-20 பேர். இவங்களோட பின்னணின்னு பாருங்க. இன்னைக்கு இருக்க நிலைமை இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இருக்காங்க, இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு இருக்காங்க. ஏன்னா எல்லாம் கொள்ளையடிக்கிற கும்பல். அன்னைக்கு பாவம் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு கிடக்குதான் ஒரு ஆளு. இன்னைக்கு வந்து யாருன்னே தெரியாத அளவுக்குலாம் பொறுப்பு, எம்எல்ஏ பதவி. திமுக அதிமுகவில் ஏதாவது உழைச்சிட்டு போஸ்டிங் கிடைக்காத கிடப்பாங்க, அவங்களுக்கு தூக்கி ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குது. விஜயே கதின்னு கிடந்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண கிடையாது. ஆனால் அதில் வந்து நான் ஊழல் சக்தி இல்லை, நான் ஊழலை ஒழிச்சு காட்டுவேன், உங்களுக்காக வரேன்ட்டு. ஜனநாயகம்ன்ற ஒரு ஜனநாயக படத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்டே ஒரு ஜனநாயகம் இல்லையே. இப்போ நீங்கள் எதுக்கு கட்சியை வச்சுருங்க? கலைச்சிட்டு போங்கன்றதை நம்ம கேட்டுக்கலாம். இப்போ கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாமல் நீங்களும் வழக்கம் போல ஒரு ஊழல் சக்தி தானே? எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தாவேக்கா என்பது ஊழல் சக்தி மட்டும் இல்லை, ஊழலில் ஊறி போன சக்தின்னு தான் அந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி.